முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த உலகத்தில் எப்படி மனிதர்கள் எல்லாரும் தனக்கு பிடிச்சவங்களுக்கு ஆசையா பாசமா அன்போட நேசத்தோட பரிசு கொடுப்பீங்களோ, அப்படிதான் என் மனசுக்கு பிடிச்ச என் செல்ல பிள்ளையான உனக்காகவே நான் ஒரு பரிசு பெட்டியை அனுப்பி வச்சிருக்கேன். ஆசையோடும் நம்பிக்கையோடும் இதை நீ தொட்டினா கண்டிப்பா நீ ஆசைப்பட்டதே உன் கைகளில் வந்து சேர்ந்துடும் என் செல்லமே. நீ என்னையே நம்பி தீபம் ஏற்றுகிறாய். அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன் வாழ்க்கைக்கு ஒளி கொடுக்காம இருப்பேன்? இதோ நீ எனக்காக ஏற்றி வச்ச தீபத்தின் ஒளியை எல்லாம் உன் வாழ்க்கையில வெளிச்சமாக கொடுக்க வந்துட்டேன். எப்போதும் நம்பிக்கையோட இரு. நீ செய்யும் செயல்களில் தெளிவும் அமைதியும் இருக்கட்டும். நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலும் நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்ப்பேன். பல நேரங்கள்ல மற்றவங்க பேசுற வார்த்தைகள் உன் மனசை காயப்படுத்தினாலும் அதையே உட்காந்து யோசிச்சு வருத்தப்படாத. அவங்க எப்படி என்னை பார்த்து இப்படி சொன்னாங்க, அவங்க எப்படி எனக்கு இப்படி செஞ்சாங்கன்னு அவங்க செஞ்ச அநியாயத்தையும் அவங்க உனக்கு செஞ்ச கஷ்டத்தையும் துரோகத்தையும் யோசிச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே வாழாதே என் செல்லமே. யாரெல்லாம் உன்னை தரக்குறைவாக நடத்தினார்களோ, யாரெல்லாம் உன்னை ரொம்ப ஏளனமாக பேசுனாங்களோ, உன்னால் முடியாது, உனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொன்னாங்களோ, அவங்க முன்னால தான் உன்னை எல்லாவற்றிலும் சிறந்த ஆளாக நான் மாற்றி தரப்போகிறேன். உன் தலைவிதி எப்படி எழுதப்பட்டிருந்தாலும் அதை மாற்றி எழுதி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது ஒரு அப்பாவாக என்னுடைய கடமை அல்லவா? உன்னை இத்தனை நாளாக இகழ்ந்து பேசிய அதே வாய்கள், அதே மனிதர்கள் இப்போது உன் வெற்றியை பார்த்து உன்னை புகழ்ந்து பேச போகிறாங்க. என்ன நடந்தாலும் நீ மனசு தளர்ந்து போகாத. நம்பிக்கையோடு இருந்தினா என் அருளால் நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையை உயர்த்துவேன் என் செல்லமே. நீ எதை நினச்சி மனசை சோர்ந்து போய் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அது அனைத்தையும் சரி செய்ய நான் வந்துட்டேன். உன் உள்ளத்தில் இருக்கும் கவலைகளையும் மனச்சுமைகளையும் பாரத்தையும் இறக்கி வைக்கிறேன். உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரேன். இத்தனை நாளாக நடந்ததை எல்லாம் தாண்டி இனி என்ன அருளால் உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கும். உன் மனசில் இருக்க கவலைகளை எல்லாம் என் பாதத்தில் இறக்கி வச்சிடு. உன்னை குறைவாக நினச்ச மனிதர்களிடமிருந்து, உன்னை சிக்கல்லையும் பிரச்சனையிலையும் மாட்டி விட்டுட்டு தப்பிச்சுக்கலாம் நினச்ச மனிதர்களிடமிருந்து நான் உன்னை காப்பாற்றுறேன். என் அருளால் எல்லா விஷயங்களையும் முறியடிச்சு உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் எதுக்காகவும் பயப்படாம நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும் போதும் என் செல்லமே. மனிதர்களுடைய இயல்பு எப்படி தெரியுமா? அடுத்தவன் கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டா அதை பார்த்து பொறாமப்படுவாங்க. தான் அதை விட சிறப்பாக வாழணும்னு போட்டி போடுவாங்க. ஆனால் தான் வாழ்க்கையில் தன்னுடைய திறமை எவ்வளோ பெருசுன்றதை உணராதவர்களாக இருக்கீங்க. முதல்ல அடுத்தவங்க வாழ்க்கையை பார்க்குறதுக்கு முன்பாக உன் வாழ்க்கையில் உன்கிட்ட என்ன நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது, உன்னுடைய திறமைகள் என்னவெல்லாம் இருக்குன்னு யோசிச்சு அதை உயர்த்துவதற்கான வேலைகளை பார்க்கலாம் அல்லவா? அடுத்தவங்க வாழ்க்கையில் நடக்கிறத பற்றி அரை மணி நேரம் யோசிக்காம உன் வாழ்க்கையில் நீ என்ன செஞ்சால் முன்னேற முடியுன்றத கொஞ்ச நேரமாவது யோசிச்சினாலே உனக்கு நல்ல வழிகள் பிறக்கும். தேவையில்லாமல் அடுத்தவங்க வீட்டு விஷயத்தையும் அடுத்தவங்க வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களையும் நீ யோசிக்க வேண்டாம். அதை பற்றி நீ யோசிக்கிறதுனால உனக்கு ஒரு பைசா கூட பிரயோஜனம் இல்லை. ஆனால் உன் வாழ்க்கையை பற்றி நீ யோசிக்கும்போது, உன்னுடைய முன்னேற்றத்தை பற்றி நீ யோசிக்கும்போது அதுதான் உனக்கு மிகச்சிறந்த அற்புத பரிசாக அமையும் என் செல்லமே. நீ உன் வாழ்க்கையை பற்றி யோசிக்க யோசிக்க என்ன செய்யலாம், அதை எப்படி செய்யலாம்னு சிந்திக்க சிந்திக்க நான் உன் கூடவே இருந்து உனக்கு வழிகாட்டுவேன். வாழ்க்கை சில சமயங்களில் உன்னை கஷ்டப்படுத்தலாம். நீ நம்பின மனிதர்களே உன் நம்பிக்கையை பொய்யாக்கும் விதமாக உனக்கு துரோகம் செய்யலாம். நீ எதிர்பார்த்திருந்த மனிதர்கள் உனக்கு ஏமாற்றத்தை கொடுக்கலாம். இந்த ஏமாற்றம், துரோகம் எல்லாமே உனக்கான சோதனைகள் தான். நீ எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் தைரியமாக இருக்கிறியா, இறை பக்தியோட நம்பிக்கையாக இருக்கிறியாங்கிறத மட்டும்தான் நான் உனக்கு சோதிக்கிறேன். என்ன நடந்தாலும் அதை தாண்டி கடைசியில் கண்டிப்பாக நான் உனக்கு முன்னேற்றத்தை கொடுத்தே தீருவேன்னு செல்லமே. இப்போது கூட உன் வாழ்க்கையில் ஒரு தெளிவை உண்டாக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான சந்தோஷம் நிறைஞ்ச நல்ல நாளாக இருக்கும்.
நீ கேட்டதையெல்லாம் நானே உனக்கு கொடுக்க போகிறேன். அதே போல் நீ எதிர்பார்த்த நல்ல மாற்றங்களையும் நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். உன்னை இகழ்ந்தவர்களும் உன்னை ஏளனமாக பார்த்தவங்களும் தப்பாக பேசினவங்களும் நாளைக்கு உன் முன்னால் கைகட்டி அமைதியாக நிற்கக்கூடிய அந்த சூழ்நிலை வரதான் போகுது. நீ இழந்ததாக நினச்ச பல விஷயங்கள் மீண்டும் உன்னிடமே வந்து சேரும். நம்பிக்கையோட நீ இருந்தீனா இந்த அப்பன் முருகன் உனக்காக வந்து நிற்பேன். உன் நெத்தியில் நீ என்ன நினச்சிக்கிட்டு விபூதியை வச்சினா அந்த விபூதி உன் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய சக்தி நிறைஞ்சதாக அமையும். எங்கே போனாலும் என் விபூதியை நெத்தியில் வச்சுக்கிட்டு போனீனா அது உனக்கான தடைகளை அகற்றி வெற்றிகளை கொடுக்கும் என் செல்லமே. அதே போல் யாராவது உன்னை வசியம் செய்ய பார்த்தாலோ அவர்களது கண்களால் உனக்கு கெட்டது விஷயங்களை கொண்டு வர நினைச்சாலோ அல்லது உன்னை சுற்றி எதிர்வினை சக்திகளை உருவாக்க நினைச்சாலும் உன் நெத்தியில் இருக்க விபூதி அதை எல்லாத்தையும் தடுத்து உனக்குள்ள நேர்மறை அதிர்வலைகளை உருவாக்கி உனக்கு நல்லதை மட்டும் நடத்தி கொடுக்கும். நிச்சயமா உன் மனசில் இருக்க பயத்தை நான் போக்கி துன்பத்தை நான் நீக்கி என் அருளால் உனக்கு நல்லதை நடத்தி தரப்போகிறேன். எந்த சூழ்நிலையிலையும் உன் மனசுக்குள்ள நீ சந்தேகத்தை வரவிடாதே. தைரியமாக இரு. அதே நேரத்தில் அமைதியாக நம்பிக்கையோடு இரு. உண்மையாக நேர்மையாக வாழக்கூடிய நீ தெரியாமல் கூட யாருக்கும் கெடுதல் நினைக்காதே. உன் மனசு தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் எப்போதும் உன் பக்கத்திலே தான் இருப்பேன். உன் வாழ்க்கைக்கு அமைதியையும் சக்தியையும் நான் கொண்டு வந்து கொடுப்பேன். உன் மன வலியையும் வேதனையும் போக்கி நீ எதிர்பார்க்குற விஷயங்களில் எல்லாம் நானே உனக்கு உதவி செஞ்சு வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்லமே. யாரோ உன்னை புரிஞ்சுக்கலையே நினச்சி நீ வருத்தப்படுற. உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட உன் அப்பன் முருகன் உன் கூட இருக்கேன்றதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேற? பயப்படாமல் தைரியமாக இரு. இனி எந்த பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் வராத அளவுக்கு, எந்த கஷ்டமும் உன்னை எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரப்போகிறேன். இப்போது நீ எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகி நீ மிகவும் பலமுள்ள வலிமையுள்ள ஆளாக வாழ தயாராகு. நீ போகும் பாதையில் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் நல்ல வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்குறேன். எந்த விஷயத்தை நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கியோ அது அனைத்தும் சரியாகி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து சேரும். உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எந்த விஷயத்தையும் நினச்சி நீ மனசு சோர்ந்து போக வேண்டாம். நீ எதுக்காக பயப்பட்டாலும் கவலைப்பட்டாலும் அதை காணாமல் போகச் செய்ய நான் இருக்கேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற இருளை அகற்றி உனக்கான வெளிச்சத்தையும் கொடுக்கிறேன் என் செல்லமே. உன்னுடைய நேர்மையும் உன்னுடைய அன்பும் உன்னுடைய நம்பிக்கையும் ஒருபோதும் தோக்காது. இன்னைக்கு உன்னை இகழ்ந்தவர்கள் எல்லாம் நீ வெற்றி பெற போகிறதை பார்த்து நாளைக்கு நல்லா வாழ போகிறத பார்த்து ஆச்சரியம் அடைஞ்சு அதிர்ச்சி அடைய போகிறாங்க. உன் கண்ணீரை பார்க்க நினச்சவங்க முன்பாக, உன்னை கலங்கடிக்க நினச்சவங்க முன்பாக உன்னை உயர்த்தி நான் அழகு பார்க்குறேன். நான் உனக்காக திறக்க போகிற வெற்றி கதவை யாராலும் மூட முடியாது என் செல்லமே. நீ நினைக்கிறத விட உனக்குள்ள பல சக்திகள் மறைஞ்சிருக்கு. அதனால் கண்டதையும் யோசிச்சு கவலைப்படாத. உனக்கு எதிராக இருக்கும் சவால்களை எல்லாம் நீக்கி எந்த கவலையும் உன்னை நெருங்காத அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை கொடுக்குறேன். உனக்கான ஒரு நல்ல வேலையை அமைச்சு கொடுத்து உனக்கான ஒரு நல்ல உறவாக நானே இருந்து உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்ட போகிறேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழும் என் செல்லமே. இந்த உலகமே உனக்கு எதிராக இருந்தாலும் நீ செஞ்ச நன்மைகளும் உன்னுடைய நேர்மையும் உன் நம்பிக்கையும் நிச்சயமாக உன்னை காப்பாற்றும். துன்பப்பட்டுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து மகிழ்ச்சியை தர நான் இருக்கேன். நீ எப்போதும் எதுக்காகவும் கவலைப்படாத. துன்பமும் கவலையும் உன் வாழ்க்கையை விட்டு தூர போய் இன்பமும் மகிழ்ச்சியும் உன்னை வந்து சேரும்படி நான் செய்கிறேன். இதனால் வரை நீ எதிர்கொண்ட அவமானங்களும் கண்ணீரும் வறுமையும் இப்போது முடிவுக்கு வரும். உன் வாழ்க்கையில் ஒரு புதிய பொற்காலத்தை நான் தொடங்கி வைக்க போகிறேன். அடுத்தடுத்து நான் உனக்கான வெற்றிகளை கொடுப்பேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சும் கூட வாழ்க்கை மாறலை, வெற்றி வந்து சேரலன்னு சொன்ன உனக்காக உன் விதியை மாற்றி அமைக்க நான் வந்துட்டேன். உனக்கு மன வலிமையும் மகிழ்ச்சியும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு.
நீ துணிச்சலோடு தைரியமாக உன் பாதையில் போகும்போது உனக்கு நிழலாக நான் எப்போதும் உன் கூடவே இருப்பேன் என் செல்லமே. நீ கண்ணீர் வடிக்கவோ கவலைப்படவோ கஷ்டப்படவோ வேண்டாம். இப்போது நீ அனுபவிக்கிற கஷ்டங்கள் எல்லாம் சரியாகி கூடிய சீக்கிரமே உனக்கு வெற்றி வந்து சேரும்படி நான் செய்கிறேன். ஒரு சின்ன விதை தான் செடியா மாறி நிறைய மரமா மாறி அங்கே ஒரு காடை உருவாகுது. அதே போல உன் வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து நான் குவிக்க போகிறேன். மிக உயர்ந்த மிக அழகான அற்புதமான நல்ல நிலைமையை நீ அடையும்படி நான் செய்கிறேன். இந்த அப்பன் முருகனின் அருள் உனக்கு இருக்கும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில் அதிசயங்களும் நடந்தே தீரும். இனிமே நீ சோர்ந்து போய் சோகமாக நிற்க வேண்டிய காலம் முடிஞ்சு போச்சு. உன் வாழ்க்கை இனி வரும் நாட்களில் மெல்ல மெல்ல மாறத் தொடங்கும். மகிழ்ச்சி வந்து சேரும்.